சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சம்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி இதே ஃபார்மேட்ல கியூப்ல நம்பர் குடுக்கும்போது எப்படி போடலாம் அப்படின்ற மெத்தட நம்ம வந்து பார்த்திருந்தோம். அத பார்க்காதவங்க இந்த லிங்க் வீடியோல குடுத்துருக்கேன். அதில போய் பாருங்க. மொத்தமா இதில வந்து ஒரு 3 டைப்பான சம்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இது செகண்ட் டைப். இதிலே 3வது ஒரு மெத்தட். இந்த 3 மெத்தட்ல இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 35 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, குறைந்தபட்சம் 10லேருந்து 15 எக்ஸாம்ல வந்து இந்த 3 ஃபார்மேட்ட பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துருது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. மொத்தமே 2 ஸ்டெப் தான். இந்த கணக்கு போடணும் அப்படின்னா 2 ஸ்டெப் தான். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இத மெத்தட் படி எப்படி போடுறோன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க 2 நம்பர பெருக்கியிருக்காங்க. மைனஸ் இங்க ஒரு நம்பர பெருக்கியிருக்காங்க. கீழ ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி கணக்கு குடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல பக்கத்துல கீழ பாருங்க. இப்போ இந்த கீழ இருக்கக்கூடிய நம்பர் 530. இந்த மேல இருக்க இந்த 2 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு தொடர்பு படுத்தி தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. 561, 31. அப்ப 561ல 31 போச்சுனா மீதி எவ்வளோ? 530. அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேலே இருக்க அந்த 2 நம்பரை கழித்து கீழே வந்து போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கழித்து போட்டிருக்காங்களா? செகண்ட் ஸ்டெப். இதை கூட்டி போட்ட ஆன்சர். ஓகேவா? அப்போ என்னது 561ஐயும் 31ஐயும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 592. என்ன சொன்ன? 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? மேலே இருக்கிற நம்பரை இங்கே கீழே கூட்டி போட்டிருக்காங்களா கழிச்சு போட்டிருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? கூட்டி போட்டிருக்கான், அதை கழிச்சு போட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கூட்டி போட்ட ஆன்சர். அதில் இன்னொரு கணக்கு பார்த்துக்கலாம். இது பாருங்கள், 185 இருக்குது, 165 இருக்குது. அதே 2 நம்பர் தான். ஓகே, இது ரெண்டுத்தோட ஏதோ தொடர்பு தான் 350. என்ன பண்ணியிருக்காங்க? 185ஐயும் 165ஐயும் கூட்டினா 350 கூட்டியிருக்காங்க. அப்போ நம்ம கழிச்சு போட்ட ஆன்சர். அப்போது 185ல் 165 போச்சுன்னா 20. ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், 2 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கீழே இருக்க நம்பர் மேலே இருக்க அந்த 2 நம்பரை கூட்டி வந்திருக்கா கழிச்சு வந்திருக்கான்னு பாருங்கள். கழிச்சு வந்தால் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? மேலே இருக்க நம்பரை கூட்டி போட்ட ஆன்சர். கீழே கூட்டி வந்தால் கழிச்சு போட்ட ஆன்சர். இதுக்கு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து a² - b². ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b a - b. ஆக்சுவலாக மேலே வந்து பார்த்தா ஏ இது ஏன்னு வச்சுக்கலாமா, இது பின்னு வச்சுக்கலாமா, இது ஸ்கொயர் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே வரது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா a + b. சப்போஸ் இங்கே a + b வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த a + b அடிபட்டுரும். சப்போஸ் இதே பார்த்தீங்கன்னா a - b இருந்துச்சுன்னா இந்த a - b அடிபட்டுரும். அதான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆப்போசிட் எடுத்து போட்டுரும். அப்போ மீதி ஆப்போசிட் நம்பர். அதான் நம்ம வந்து கழிச்சா கூட்டிக்கிறோம், கூட்டினா கழிச்சிக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.